அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. 10 நாளில் 2939 பிடியாணைகள் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக டிஜிபி தெரிவித்திருக்கிறார். அதாவது ஜூன் 1 முதல் ஜூன் 10 வரை மொத்தம் 2939 ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணைகள் நிறைவேற்றப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் டிஜிபி தெரிவித்து வருவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 36,740 ரவுடிகள் கண்காணிக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் 1328 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்து வருவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. தற்பொழுது டிஜிபியுடைய விளக்கம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில டிஜிபி அவர்கள் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில காவல்துறையினர் மேற்கொண்ட அந்த அதிரடி சோதனையில தமிழ்நாடு முழுவதிலும் குற்ற பின்னணி இருக்கக்கூடிய 1328 குற்றவாளிகள் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதிலும் வரலாற்று பதிவேடு குற்றவாளிகள், ரவுடிகள், போதைப் பொருள் குற்றவாளிகள் மற்றும் சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை காவல்துறையினர் சிறப்பு நடவடிக்கை கீழே தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில கடந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரையிலாக மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீவிர கண்காணிப்புல ஒட்டுமொத்தமாக 36,740 வரலாற்று பதிவேடு ரவுடிகள் குற்ற பின்னணிகள் கொண்ட நபர்கள் மீது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதில் குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டிருந்ததாக 1328 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வாரண்ட் கைதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியே வர முடியாத பிடி வாரண்ட்ல 2939 வழக்குகள் என்பது முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை ஒரு புறத்தில் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில இந்த சோதனையில 231 கிலோ கஞ்சா என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 4073 போதை மாத்திரைகள் என்பதும் 22.55 கிராம் மெத்தபெட்டமைட் மற்றும் 362.5 கிலோ குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது போன்ற போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் பதுக்கி வைத்திருந்ததாகவும் 202 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 17 வாகனங்களும் தற்போது அதில் பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் சிறப்பு பிரிவு அதிகாரிகளும் ரவுடிகள், தொடர் குற்றவாளிகள், போதைப் பொருள் குற்றவாளிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து கண்காணித்து அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் தற்போது காவல்துறை தரப்பில் அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.